அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் கிட்டத்தட்ட 32 வருஷங்களுக்கு முன்பதாய் இந்த சபையை விட்டு 30 வருஷங்களுக்கு முன்பதாய் தேசத்தை விட்டு கடந்து போன ஒரு மனுஷன். ஆனாலும் எப்போதெல்லாம் நான் சீயோனுக்குள்ளே கடந்து வருகிறேனோ அந்த ஆராதனை வேலை போல ஒரு ஆராதனையும் நான் என்ஜாய் பண்றதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதனை செய்த இடத்திலே உங்களுடைய பாஸ்டர் இப்போது வாசம் பண்ணுகிறார். ஆனாலும் சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், அங்கே தேவனுடைய ஆராதனைக்கு குறைவில்லாதபடிக்கு அன்றைக்கு ஆராதனையோடு ஆரம்பித்த இந்த சபை இன்றைக்கு வரைக்கும் ஆராதனையிலே வளர்ந்திருக்கிறதை நினைத்து நான் கர்த்தருக்குள்ளே நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆராதனை செய்கிற போது ஒரு பாக்ஸ் கிட்டார், ஒரு போதகர். இன்றைக்கு ஆராதனை செய்கிற போது இத்தனை விதமான வாத்தியங்கள், கருவிகள், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆராதனை செய்கிற ஒரு நல்ல ஆவி இங்கே இருக்கிறபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆராதனை செய்கிறவர்கள் ராட்சதர்களை கொல்கிறவர்களும் மலைகளை கடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்களாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாயோன் இஸ் ஜாயோன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு படிக்கு கர்த்தர் கொண்டு போகிறார்? உங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாய் காத்திருக்கிற கர்த்தராம். அவர் நம்முடைய உயர்வுக்காய் காத்திருக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினால் இந்த நாளிலே நம்மை அவர் உயர்த்த போகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சபையிலே அருமையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்கிறார். இந்த ஜாயோனுடைய ஒரு அடித்தளம் வார்த்தையாய் இருக்கிறது. சத்தியத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டபடினாலே அந்த சத்தியம், அந்த வாலிப நாட்களிலே போடப்பட்ட விதை இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரிய காரியங்களை செய்கிறதை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. அநேகரை உருவாக்குகிறதை காண்கிறேன், உருமாற்றுகிறதை காண்கிறேன், புதுப்பிக்கிறதை காண்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை புதுப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் இருந்த வண்ணமா இருக்கிறதில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு ஆகுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்குள்ளே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த நாட்களிலே உங்களுடைய சபையிலே சத்தியத்தை குறித்து அழகான ஆழமான படிப்பினை போய் கொண்டிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிற நாளிலே இது இல்லாமல் போய் விடுவாம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற சொல்ல இன்றைக்கு வரைக்கும் இந்த சபையிலே நான் கற்றுக்கொண்டதை தான், அந்த அஸ்திபாரம் தான் என்னை ஒரு போதகராய் வைத்திருக்கிறது. நான் வேதாகம கலாசாலைக்கு போகவில்லை, ஆனால் வேதாகம கலாசாலையிலே அவர்களுக்கு கற்பிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், விதைகள் எங்களுக்குள்ளே விழுந்த விதைகள் தெளிவுள்ளதாய், காலங்கள் மாறினாலும், மனுஷருடைய நேயங்கள் மாறினாலும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறினாலும், மாறாத கர்த்தருடைய வார்த்தை இன்னும் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் எங்களை அந்த வார்த்தைக்குள்ளாகவே கடந்து போக நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தண்ணீருக்கும் ஆகாரத்துக்கும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்காக பஞ்சம் வருகிற நாட்கள் வருகிறபடினா, தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கிறவர்களே கடைசி வரையும் நிலைத்து நிற்க போகிற அந்த நாட்களுடைய ஆரம்பமாயிற்று. தேவனுடைய வருகைக்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நடந்தவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்ள வருகிறார். அவருடைய வார்த்தையின்படி தங்களை பரிசுத்தப்படுத்தினவர்களை தன்னோடு கூட அழைத்து போக வருகிறார். அவருடைய வார்த்தையின்படி நிலை நின்றவர்களை அவரோடு கூட நிற்கும்படியாய் கர்த்தர் கூட்டி போக வருகிற நாட்கள் சீக்கிரமாய் இருக்கிறபடினால்
நீங்க செய்திகளை எவ்வளவு அறிகிறீர்களோ தெரியாது சகோதரர்களே, ஆனால் ஐரோப்பா தேசத்திலே மேலை நாடுகளிலே வருகிற செய்திகள், அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தருடைய வருகை வாசற்படிக்கு வந்து விட்டது என்றதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆயத்தமாவுமா? ஆயத்தமாவுமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நிலைகளை மாற்ற போகிறார். உங்களை இன்னும் ஒரு படிக்கு கொண்டு போகிறார். He's going to take you to the next level. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்திலே வருவோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நல்ல கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்தி ராஜா, எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் உம்முடைய வார்த்தையை நீர் வைத்திருக்கிறபடினா தடுமாறாத படிக்க ஆண்டவரே, முன் செல்லத்தக்கதாய் நீர் எங்களுக்காய் முன் சென்று பிரகாசிக்கிற வெளிச்சமாய் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால கர்த்தாவே, பரிசுத்த தேவனுமை ஆராதித்தோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தினோம் ராஜா, உம்மை உயர்த்திருக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வார்த்தையாய் வீற்றிருக்கிற கர்த்தர் நிறங்களோடு இடைப்படும்படியாய் இந்த வேளைக்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அசதியாயிராதபடிக்கு ராஜா, இன்றைக்கும் ஒரு காரியத்தை காணாது கடந்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் திட்டமிட்டதை அறிந்து உணர்ந்து அதிலே மாற்றமடைந்து உயர்வடையத்தக்கதாய் இன்றைய நாளில் கிரியை செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பொறுப்படுங்கப்பா, எங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை ஆண்டவரே சிதற விடாது காத்து கொள்ளுங்கிறான். கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் வல்லவராயிருக்கிறே. ஓ, எங்களோடு நடப்பீராக. எங்களை ஆண்டவரே, எங்களுடைய காதுகளை திறந்து விடுவீராக. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி விடுவீராக. உணர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை செய்வீராக. வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அடியானை முற்று முழுதுமாய் மறைத்து கொள்ளும். எந்த மனுஷ மகிமையும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. தேவரீர் நீர் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய மகிமையை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கினதும் நம்மை புதுப்பிக்கிறதுமான வார்த்தை. ஹல்லேலூயா. உருவாக்கினதும் நம்மை புதுப்பிக்கிறதுமான வார்த்தை. இன்றைய நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், அதே வார்த்தையை நான் அனுப்பி உங்களை நான் புதுப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்களை நான் உருவாக்கி விட்டேன். நான் உருவாக்கினவர் எப்போதோ நான் உருவாக்கி விட்டேன். ஆனால் அடிக்கடி கரைபட்டும் இடிந்து போகிறதுமாய் தகர்ந்து போகிற நிலையிலே குறைவாய் காணப்படுகிற உங்களை புதுப்பிக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்கிறத எடுத்து பாருங்க. 55ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்தில் எனக்கு யாராகிலும் வாசிக்க உதவி செய்தால் நன்றியாயிருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே தான் அந்த அற்புதம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் ஒரு மைக் இருந்தா கொடுத்தீங்கன்னா வாசிச்சா நல்லா இருக்கும். ஆமென். அம்மா 55:10 ஏசாயா 55:10. மாரியம் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையை என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஒரு நாளும் எங்களை போல வீணா பேசுறவர் அல்ல. ஒரு வார்த்தையும் வீணாய் பேச மாட்டார். அதனால தான் சொல்றார், கடைசி நாளிலே நியாய தீர்ப்பிலே நான் அல்ல, நீங்களா பேசின உங்களோட வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நாங்க கதைச்சதெல்லாம் ரெக்கார்ட் போட்டு காட்ட போறாருண்டு? அப்பதான் தெரியும் நாங்களா இப்படி பேசினது. கர்த்தர் இருக்காரா, விட்டுட்டு போயிட்டார் இல்லையா, அவர் என்ன மறந்துட்டார்,
அவர் நம்மை மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை என்று சொல்லியும் அடிக்கடி நாங்க சொல்ற வார்த்தை கர்த்தர் என்ன மறந்துட்டார். அவர் சொல்ற நான் உன்னை மறக்கிறதில்லை. பக்கத்துல அவர் சொல்லுங்க தேவன் உன்னை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தையை போதகர் சொன்னார். யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்னோட இன்றைய வாழ்க்கையிலும் அநேக தடவைகளிலே நான் நினைத்திருக்கிறேன், தேவன் என்னோடு இல்லையோ தெரியாது. ஊழியராய் இருக்கிறதுக்காக எந்த நேரமும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இல்லை சகோதரர்களே. எங்களோடு கர்த்தர் மௌனமாய் இருக்கிற எத்தனையோ நாட்கள் உண்டு. எதற்காய் மௌனமாய் இருந்தார், என்னத்துக்காய் என்று தெரியவில்லை. ஆபிரகாமோடு பேசாதிருந்தார். ஹல்லேலூயா. மோசேயோடு பேசாதிருந்தார். தேவ மனுஷரோடு பேசாதிருந்தார். தாவீது விழுந்த போது பேசாதிருந்தார். அவன் பாவம் செய்த போது பேசாதிருந்தார். ஆனால் அவருடைய பாவத்தை உணர்த்த தீர்க்கதரிசியோடு பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்றதுக்காய் கர்த்தர் மறந்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். சில வேளை என்னுடைய கிரிகை கர்த்தருடைய மௌனத்துக்கு காரணமாய் இருக்கிறது. என்னுடைய விழுகை கர்த்தருடைய மௌனத்துக்கு காரணமாய் இருக்கிறது. என்னுடைய பரிசுத்தம் இல்லாத தன்மை கர்த்தரை துக்கத்தினாலே மௌனப்படுத்துறதா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. ஹல்லேலூயா. எப்படி மழையானது பாத்தீங்க தானே, நேற்று முந்தினாள் நேற்று என்னால வெளிக்கிடவே முடியல இல்லையா. வானத்தை எடுத்துட்டு 2 இடத்துல வந்தேன். 3வது இடத்துல ஒரு தம்பி நின்று சொன்னா, ஐயா இதுல போனீங்கன்னா வாகனம் தாண்டும். நான் சொன்னேன் நல்லது தம்பி, நான் வீட்டை போறேன் என்று. ஹல்லேலூயா. மாறி அங்கே வருகிறதா நாங்க யோசிக்கிறது இல்லை சகோதரர்களே. அது எப்படி வருகிறது? ஸ்கூல்ல படிப்பிச்சாக கடல்ல இருந்து மேகம் அங்கே ஆவி அங்கே இருந்து குளிராகிற நேரம் மழை பெய்யுது. இந்த அளவுக்கு இல்ல. கர்த்தர் நினைச்சாதான் கடல்ல இருக்கிற ஆவியும் மழையா வரும். ஹல்லேலூயா. யாரோ சொல்லி வைத்ததுக்காக நடக்கிறதுல கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறார். உன்னை குறித்து அவர் இந்த பூமிக்கு வரும் முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தாயுடைய கற்பத்திலே உருவாக முன்பதாய் உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இங்கே உன்னுடைய தாய் பெயர் சொல்ல முன்பதாய், உன்னுடைய தகப்பன் உன்னுடைய நிறம் என்னென்று அறியத்தக்கதாய் நடக்க முன்பதாகவே உன்னுடைய உற்றார் உறவினர் நீர் ஆனா பெண்ணா என்று தெரியாதபடிக்கு வைத்தியர்களுக்கு கூட அறிவில்லாத நேரத்திலே கர்த்தர் உனக்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். அவர் அனாதை திட்டத்திலே உன்னை உருவாக்கி உனக்கு பெயர் வைத்திருக்கிறவர் உன்னை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் தற்செயலாய் நடக்கிறது இல்லை சகோதரனே சகோதரியே. தேவனுடைய மனுஷனே, தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறதா? 10வது வசனம் வாசியமா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலே இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம. பாருங்க, மழை வானத்தில இருந்து பொழியுது. வானத்தில இருந்து பொழிஞ்சா திரும்பவும் பெய்த மழை போகிறது இல்ல. ஹல்லேலூயா. அந்த மழை ஒரு காரியத்தை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. மாரியும் மழையும் வானத்தில இருந்து பொழிகிறது. இந்த பூமியில பொழிஞ்சிட்டு இப்ப பொழிஞ்சிட்டு விட்டதுன்னா பாருங்க, சும்மா இருக்கிற நிலத்தில எல்லாம் புல்லு முளைக்கும். ஒருவருக்கும் தெரியாது, உங்களுக்கே தெரியாது இதுல புல் இருக்கா பூண்டு இருக்கா என்ன முளைக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த மழை பெய்த மாத்திரத்திலே ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒன்று உருவாகிறது. ஹல்லேலூயா. அப்படியே வாசியம்மா, பூமியை அது நினைத்து ஹல்லேலூயா. அது வானத்திலிருந்து எப்படி வருது என்று தெரியா, ஆனா அது நிலத்துக்குள்ளே விழுந்து ஒரு பிரயோஜனத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறதா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே இல்லை. எங்களுடைய இருதயத்தில் இல்லை சகோதரர்களே. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீ புதிதாக வேண்டும். உனக்குள்ளே ஒரு புதிய சிந்தை உருவாக வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை எத்தனை பேர் வச்சு, எத்தனை ஸ்பீக்கர் வச்சு, எந்த வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரன் உரைத்தாலும் அதை உன்னுடைய இருதயத்திலே நீ ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது உனக்குள்ளே கிரியை செய்வதில்லை. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும். இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க ஆரம்ப நாட்கள்ல. நல்ல சாட்சி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைண்டா உடுத்துட்டு போறாங்க, நல்ல வெள்ளை சேட்டை போட்டு நல்ல அழகான டை கட்டி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகுனா இவங்களை போல பரிசுத்தமா அவத்தரம் இல்லை. வீட்டை வந்தா என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. வேதம் சொல்லுது, நீங்கள் நடமாடுகிற நிருபங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நடமாடுகிற நிருபங்கள். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் என்றதை நாங்க அறியாதவர்களா இருக்கிறோம் சகோதரர்களே. பரிசுத்த வேதாகமம் என்றது நீங்க கையில வைத்திருக்கிற அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் நிரம்பின ஒரு கட்டு கடிதம் அல்ல. இது தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் எங்களை காதலித்ததை விளங்கப்படுத்தும்படிக்காய் அவருடைய இரத்தத்தினாலே எழுதி கொடுத்த உடன்படிக்கையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க நினைக்கிறோம், அநேக தடவைகள்ல நாங்க நினைக்கிறோம் ஒரு புத்தகத்தை நாங்க வாசிக்கிறோம், ஒரு எழுத்து என்னுடைய இருதயத்திலே ஒரு எழுச்சியை கொடுக்கிறது நினைக்கிறோம். நாங்க மறந்து போகிறோம், நாங்கள் வைத்திருக்கிற வேதாகமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டு திரியுறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் கையில வேதாகமம் இருக்கக்குள்ள எனக்குள்ள என்னோடு கூட இயேசு கடந்து வருகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அவர் அனுப்பின வார்த்தை அவர் நினைத்ததை மாற்றும் வரைக்கும் அவரிடத்திலே திரும்பாது. கர்த்தர் உன்னை குறித்து பரலோகத்திலே அவருடைய சிந்தையிலே உருவாக்கின நாள்ல இருந்து அது நடத்தி முடியும் வரைக்கும் அது அவரிடத்திலே திரும்ப போவதில்லை. அது திரும்பவும் திரும்பவும் எங்களை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை கையில கொண்டு திரியுறீங்கன்னு? தெரியுமா உங்களுக்கு? கடந்த மாசத்துல நான் ஒரு புள்ளி விபரத்தை வாசித்து கலங்கி போனேன், கண்ணீர் விட்டேன். ஏன்னா அந்த புள்ளி விபரம் சொல்லுகிறது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷர்களே 90க்கும் அதிகமானவர்கள், 90% அதிகமானவர்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றதை விசுவசிக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க இப்ப சொல்லுவீங்க, நாங்க விசுவசிக்காம சேர்ச்சுக்கு வந்தோமா பாஸ்டர்? நீங்க நம்புறீங்க, விசுவசிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தா எப்படி இருப்பார்? எடுத்து பாருங்க, யோவானுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வைத்திருக்கிற வேதாகமம் என்ன என்று சொல்லுகிறது. 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து பாருங்க. நிருபம் அம்மா, சுவிசேஷம் இல்லை, நிருபம், கடிதம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஆதி முதல் இருந்ததும். பாருங்க, வார்த்தையை கண்ணால கண்டவங்க யார் இருக்காங்க? நான் இப்ப பேசுறேன், நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு ஏதாவது உருவத்துல தெரியுதா? Can you see the sound? Hallelujah. நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டதும். நான் சொன்ன வார்த்தையை இப்ப தொடுறாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் சத்திய வேதத்தை சொல்லல. நீங்க பேசும்போது உங்களோட வார்த்தை போகிறது. உங்களோட வார்த்தையை பிடிக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு எழுதுகிறார். அவர் சாட்சி கொடுக்க தொடங்குகிறார். அவர் சொல்றார், ஆதி முதல் இருந்தது, அதற்கு ஆரம்பம் இல்லை சகோதரர்களே, முடிவும் இல்லை. அது அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது, இருக்கிறதுமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்.
இதை நாங்கள் நோக்கினோம், அது எங்களுக்கு தென்பட்டது. ஆதியிலே வார்த்தையாய் தேவன் பேசிக் கொண்டு வந்தபடினால் மனுஷனுக்கு உணர்வடைய முடியாதபடினாலே அந்த வார்த்தையை உருவமாக்கி அவருடைய குமாரனாக்கி இந்த பூமியிலே வந்து எனக்காய் உனக்காய் பாடுகளை அனுபவிக்கும்படியாய், பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும்படியாய், உன்னுடைய வியாதி குணமாகும்படிக்கு தழும்புகளை ஏற்றுக்கொள்ளும்படிக்காய், நீ மறுபடியும் மரணத்தில் ஒப்பாயிருக்கிற பாவத்தின் மரணத்திலே இருந்து திரும்பவும் விடுதலையாகும்படிக்காய் உயிர்த்தெழுதலாய் அந்த வார்த்தை உனக்குள்ளே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அது புதுப்பிக்கிறதா இருக்கிறது. உடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். மனுஷனை உருவாக்கி விட்டார். சகோதரர்களே, உடைய கரத்திலே இருக்கிற உடைய வேதாகமம் அநேக அப்போஸ்தலர்களால் பரிசுத்தவான்களால் நோக்கி பார்க்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் பிசிக்கலாக அவர்கள் உடல் ரீதியாய் மாமிச ரீதியாய் தொட்டு பார்த்ததாய் இருக்கிறதான, கேட்டதுமாய் இருக்கிறதான அந்த காரியத்தை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கைகளிலே இயேசு இருக்கிறார் என்று யாராகிலும் விசுவசிச்சா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீர் இருக்காது, ஒரு வேதனை இருக்காது, ஒரு போராட்டம் இருக்காது, ஒரு முறுமுறுப்பு இருக்காது. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லை வேதனை தருகிற சூழ்நிலை இருக்காது என்று. ஏமாந்து போக வேண்டாம். இயேசுவை பின்பற்றினா எல்லாம் மாறிவிடும். ஒன்றும் மாறாது, நீதான் மாறுவாய். ஹல்லேலூயா. சூழ்நிலை மோசமாய் போகும், ஆனால் அந்த சர்ப்பத்தை மிதித்து நடக்கிற பலத்தை அந்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தையாய் நிலவரப்படுத்துறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும். வார்த்தையை விசுவசிக்கிறவர்கள், வார்த்தையோட வாழ்கிறவர்கள் விடுதலை உள்ளவர்களாய் இருப்பார்கள், வெற்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள். வெற்றி இருக்குமானா போராட்டம் இருந்தே தீரும். Hallelujah. If there is no war, there is no victory. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேகர் நாங்க லேசாய் வாழ பார்க்கிறோம். எங்களுக்கு எப்படி தெரியுமா? யுத்தம் இல்லாத வெற்றி வேண்டும். ஆமென். என்ன, நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். யுத்தம் இல்லாத வெற்றி என்னுடைய வாழ்க்கையில் வாழணும். ஏனென்றா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு வல்லவர் என்று சொன்னாங்க, நல்லவர் என்று சொன்னாங்க, குணப்படுத்துறவர் சொன்னாங்க. அவரை நம்பினா வாழ்க்கை மாறும் என்று சொன்னாங்க. ஆமென். அவரை நம்பினால் உன்னுடைய வாழ்க்கை தான் மாறும், உன்னுடைய சூழ்நிலை மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல சொன்னேன், நான் வறுமையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, நான் ஆசீர்வாத போதகர் இல்லை, பிள்ளையா நினைச்சிடாதீங்க. ஐ எம் நாட் a prosperity preacher, but I do believe in prosperity. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்றதை விசுவசிக்கிறேன். ஆனா அதுதான் உபதேசிக்கிற போதகர் நான் அல்ல. நான் சொன்னேன் வறுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப கேட்டாங்க, அதை எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? நான் சொல்றேன், நான் வறுமையை சந்தித்து இருக்கிறேன், நாளுக்கு நாள் வறுமையை சந்திக்கிறேன். சொன்னா நம்புவீங்களோ தெரியாது. நோர்வேல இருக்கிறபடினால அங்கே பறக்கிற காகங்கள் எச்சிடுகிறதெல்லாம் காசா இல்லை. கணவர் அப்படிதான் இருக்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாரினுக்கு போனா அங்க விழுறதெல்லாம் பணமா இருக்கும், ஒன்றும் விழாது. இங்கே விட மோசமான நிலையில இருந்தேன். கலாசாலையில படிக்கிற போது when I was in a university, I wash, I tell the truth, I want to be transparent. கழுவுனன் சகோதரர்களே. நான் முதலாவது 2வது வருஷத்துல என்னுடைய அம்மா சோயினமானாள். என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப பிரியம். என்னுடைய அம்மாவை நான் மிகவும் நேசித்திருக்கிறேன். அதை பார்க்க வேண்டும்னு நான் வந்தபோது என்னுடைய அம்மா, என்னுடைய வீட்டில் உங்களுக்கு அநேகருக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் 10 பேர், 7 பொம்பளை பிள்ளைகள். இதை தவிர வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்காங்க. அம்மாவோட 8 பொம்பளை வீட்டில் 9 பேருக்கு மத்தியில் வாழ்ந்தபடினால பிளேட் கழுவி பழக்கம் இல்லை. நான் இருந்த நாட்களில் நான் ஒரு நாளும் பிளேட் கழுவுனதில்லை. ஏன்னா சோத்துல கொஞ்சம் உப்பு இல்லை அல்லது குளிராயிட்டு, ஏன்னா ஜாயன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா எனக்கு சாப்பாடு இல்லை, என் சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடும். என்னுடைய அப்பா மிகவும் கடுமையானவர். யாராவது சொல்லிடுவாங்க, அந்த சென்ட்ரல் ரோட்ல மகன் நிற்கிறான் இல்லையா, அல்லது பாஸ்டர் கூட நல்ல மியூசிஷியன், சில நேரம் கடற்கரைக்கு போயிடுவோம் கிட்டார் எடுத்து அடிக்க, அந்த 5ஆம் வேதத்தில் சேர்ந்துட்டான் அவங்களோட மகன். வீட்டை போனால் அடிதான், அடி வண்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வீட்டை போனால் சாப்பாடு மேசையில் இருக்காது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும். குளிர் சாப்பாடு சாப்பிட வேண்டும்.
அதுக்காக சில நேரம் சாப்பாட்டை வச்சுட்டு போயிடும். 2 சாப்பிட்றது வச்சுட்டு போகிறது பெரிய ஜமீன்தார் சீவியம். ஏன்னா அவ்வளோ கவனிப்பு வீட்டில். நோவைக்கு போன என் கர்த்தர் அழகாய் படிப்பித்தார். எப்படி மோசேயை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரோ அதை மாதிரி தான் நோர்வேக்கு போனோன்னே படிக்க வேண்டும், யூனிவர்சிட்டிக்கு காசு வேணும், உழைக்க வேண்டும், நாங்கள் தான் எல்லாம் பார்க்க வேண்டும். அங்கே கடன் உதவி செய்வாங்க, நான் எடுக்கவில்லை. அப்போ நான் திரும்பி வந்தபோது என்னுடைய அம்மா கேட்டா, மகன் எப்படி இருக்கிறாய்? கேன்சர் வியாதியில் இருக்கிறா, அவருடைய மடியில் நான் படுத்திருக்கிறேன். என்னுடைய தலையை தடவி தடவி கேட்குறா, என்ன ராசா செய்கிறாய்? அங்கே நான் படிக்கிறேன் அம்மா. என்ன படிக்கிறாய்? என்னுடைய பாடங்கள் இப்போது லாங்குவேஜ் படித்து யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அதுக்குரிய உதவியெல்லாம் அண்ணா செய்கிறானா? நான் சொன்னேன், அண்ணா ஒன்றும் ஆறதில்லை. ஏன்னா அவர் என்ன அந்த விஷயத்தில் கவனிக்கல. எப்பப்போ ஏதாவது தேவையாக இருந்தால் உதவி செய்வார். அப்போ என்னென்று உன்னை கவனிக்கிறாய்? நான் வேலை செய்கிறேன், பகுதி நேரமாய் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறாய் மகனே? பார்ட் டைமாய் ஒர்க் பண்ணுறேனம்மா. அம்மா கேட்டால் என்னண்டு? நான் சொன்னேன், கழுவுகிறேன் என்று சொன்னேன். அம்மா நினச்சா நான் பகடி விடுறேன். She asked me, what are you doing? I said, I am washing. கேட்டா என்ன கழுவுவாய்? நான் சொன்னேன், கழுவக்கூடியதெல்லாம் கழுவுறேனம்மா. ஹல்லேலூயா. அப்படி என்ன பீங்கான் பாத்திரத்துல இருந்து டாய்லெட் வரை கழுவி பிடிக்கிறேன். அப்படி அம்மா என் கையை பிடிச்சான். அவங்க நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், உண்மையா அம்மாண்டு. அம்மா அழுதுட்டா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு எனக்காய் கழுவும்படி கிணபேரை வச்சிருக்கிறார் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் பண்ணின காரியம் நிறைவேறும்படிக்கு அவர் அனுப்பின வார்த்தை உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன்னை திருத்தும்படியாய் அது அங்கே கடந்து வந்து கொண்டிருக்கு. நீ ஏற்றுக்கொள்வாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. புடமிட்டு முடிந்தது அவனை ராஜ சிங்காசனத்துக்கு கூட்டி வந்தது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்கிற அளவு உயராமல் இருக்கிறாயா? நீ நினைக்கிற அளவு ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறாயா? நீ நினைக்கிற அளவு வல்லமை இல்லாது இருக்கிறாயா? நீ கர்த்தருடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அனுப்பின வார்த்தையை இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அவருடைய வார்த்தையை கையில சுமக்கிறோம். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில சாட்சியா இல்லை. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதாய் இல்லை சகோதரர்களே. இயேசுவை காட்டி கொடுக்கிறதா இல்லை, இயேசுவை விளம்பரப்படுத்துகிறதா இல்லை. நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நாங்க திரும்பி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பி உருவாக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. திரும்பவுமாய் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர வேறொரு காரியம் இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுதா? வாசியம்மா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் பக்கத்துக்காக சொல்லுங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். திருப்பி கர்த்தர் உங்களை உருவாக்க முடியாது. இதைத்தான் கத்தடத்துல வந்த அந்த பெரிய மனுஷன் கேட்டா, திருப்பி நான் எப்படி தாயிட வயிற்றுக்குள்ள போய் திரும்பவும் பிறக்கிறது? ஹல்லேலூயா. திரும்ப பிறக்கிறது இல்ல, மறுபடி பிறந்திருக்கிறீங்க சகோதரர்களே, நீங்க மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடி கூட பிறக்க தேவையில்லை, மறுரூபமாக வேண்டும். இந்த சத்தியத்தை யாருக்கு தேவ ஆவியானவர் எழுதினார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இது ரட்சிக்கப்படாதிருக்கிற பாவிக்கு அல்லது கிறிஸ்துவை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு சொல்லப்பட்டதல்ல, மறுரூபமாகுங்கள். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கான்? வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரரும் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவரும் ரோமாபுரியில இருக்கிற யாருக்கு எழுதுறாரோ?
பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எழுதுனாங்களா, புதுசா இருக்கிறவங்களுக்கு எழுதுறாங்களா நிருபம்? சுவிசேஷத்தை போய் சொல்லலாம் பாவிகளுக்கு, சுவிசேஷத்தை சொல்லலாம் இயேசுவை அறியாது இருக்கிறவங்களுக்கு, நற்செய்தியாய் அறிவிக்கலாம். சுவிசேஷ நிருபம் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை, எல்லாம் எங்களுக்கு தான். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? யாருக்கு பவுல் எழுதுகிறார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தவங்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளுதல் அந்த நிலைக்குள்ளே கடந்து போக வேண்டுமானா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கோம் கலர் கலரா போடுறான், நாம் வெள்ளையா போடணும். இந்த உலகத்தில் இருக்கிறவர் தன்னிட்ட இருக்கிற சங்கிலி காப்பெல்லாம் வெளியில காட்ட போறா, ஆனபடியா நகை போடக்கூடாது. நாங்க உடுப்ப மாத்திரா, உள்ளம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியான மாற்றம் அல்ல சகோதரர்களே, உள்ளான மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். உள்ளான மாற்றமே உன்னை மாற்றுகிறதும் உயர்த்துகிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற அந்த தேவன் ஆகிய அந்த வார்த்தையிலே உன்னுடைய உள்ளம் மாறுமானா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய வாழ்க்கை மாறுமானா உன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை மாறும். உன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை மாறுமானால் உன்னுடைய தெரு மாறும். உன்னுடைய தெரு மாறுமானால் உன்னுடைய கிராமம் மாறும். உன்னுடைய கிராமம் மாறுமானால் உன்னுடைய பட்டணம் மாறும். உன்னுடைய பட்டணம் மாறுமானால் தேசம் மாறும். உன்னுடைய தேசம் மாறுமானால் இந்த உலகம் மாறும். Hallelujah. But it's going to start from you, not from any church, not from any crusade. எந்த ஒரு பெரிய பலத்த கூட்டத்தில் அல்ல சகோதரனே, உன்னை தனியாய் சந்திக்கிற கர்த்தர் உன்னிடத்திலே மாற்றத்தை விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பிரச்சனை. நான் அநேகரை சந்திக்கிறேன், எங்கேயும் சந்திச்சேன். வாலிப குடும்பங்கள் வாழ்க்கை நடத்த முடியாதபடிக்கு கணவனை மனைவி புரிந்து கொள்ளவில்லை, மனைவியை கணவன் புரிந்து கொள்ளவில்லை. பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்கிறீங்க. ஏதோ டெலிஃபோன் இருந்தது, என்ன சும்மா தட்டக்குள்ள ஃபேஸ்புக்கில் ஒரு முகம் தெரிந்தது இல்லையா? 4 SMS அனுப்பினேன், உனக்கு உயிரை தருவேன் என்று அவர் சொன்னார் இல்லையா? நீ உயிரை தந்தா என் ஹார்ட்டை தருவேன் என்று என்ன அப்படியே பிளிங்க் பண்ற 2 காட்டு அனுப்பினேன், அதுல 2 இரத்த துளி விழுந்தது. எல்லாம் முடிந்தது, சேர்ந்து போனோம், வாழ தெரியல. ஹல்லேலூயா. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான். இன்னைக்கு சேபர் இல்லையா, இன்டர்நெட், ஃபேஸ்புக், இதெல்லாம் வாழ்க்கையில சரிப்படுத்த நினைக்கிற இதொன்றும் சரிப்படுத்தாது. உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். உன்னுடைய சிந்தையில மாற்றம் பெற வேண்டும். சிந்தையிலே மாற்றம் பெற வேண்டும். In our mind we worship God. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுடைய மனதினாலே தான் கர்த்தரை நாங்க சேவிக்கிறோமா? அந்த சேவிக்கிற மனதிலே ஒரு மாற்றம் வருகிற போது உடைய வாழ்க்கையிலே வல்லமை தென்படும். பாஸ்டர் சொன்னா எத்தனை பேர் நீங்க, நானும் இது சொல்றேன் அடிக்கடி, எவ்வளவு நேரம் கையை உயர்த்திட்டு நின்று எத்தனை மணித்தியாலும் அந்நிய பாஷை பேசினாலும் ஒன்று நடக்காது சகோதரர்களே, ஒன்று நடக்காது. நான் இப்ப கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சின்ன கேள்வியை தான். ஹல்லேலூயா. வீட்டுல கார் கராஜில் போய் நின்று பாருங்க, அல்லது ஒரு இரவு தூங்கி பாருங்க, விடிய நீங்க காராய் மாறுகிறீர்களாண்டு. You try yourself. Go to bus depot. You stand 2 hours. If you become a bus, I will stop preaching. Hallelujah. Hallelujah. யாரும் உன்னை மாற்ற முடியாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? கராஜுக்குள்ள நிக்கிறதுனால ஒருவரும் காரா மாறுறதில்ல, பஸ் டிப்போல நிக்கிறதுனால ஒருவரும் பஸ்ஸா மாறுறதில்ல, ஜாயோன் சர்ச்சில் நின்று கொண்டிருக்கிறதுனால நீ வல்லமை உள்ள ஊழியக்காரனாய் மாறுறதில்ல. ஐ எம் சாரி டு சே, நான் சொல்ல வருகிற காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே மாற்றம் இருந்து ஜாயோன் சர்ச்சில் இருந்தீங்கன்னா இந்த ஜாயோன் சர்ச்சும் வல்லமையா இருக்கு, நீங்களும் வல்லமையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய சிந்தையில மாற்றம் வரல சகோதரர்களே. நான் நினைக்கிற மாதிரி மாறல. இந்த மட்டக்களப்புல இந்த கிழக்குல நான் பிறந்தபடினால உரிமையோடு சொல்ற, நம்முடைய சந்தேக குணம் மாறவில்லை.
You suspect each and everybody. Each and everybody. I think that's the influence we got through this war. இந்த யுத்தத்தினாலே எங்களுக்குள்ளே ஒரு சந்தேக குணம் இருக்கு. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. சந்தேகம் பயத்தை கொண்டு வர. இவன் ஏன் வாரான்? நீங்க நன்மை செஞ்சு பாருங்க. நான் என்னுடைய வேலையில இருந்து நான் ராஜினாமா பண்ணினேன். என்னுடைய சபை உருவாகி வருகிற காலத்தில் 10 பேர் 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் ஆகிட்டுன்னு சொல்லி எனக்கு இருந்த நல்ல ஒரு டாப் நிலையில் இருந்தேன். ஆஸ்லோ யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபெசிலிட்டி மேனேஜராக இருந்தேன். ஒரு ஃபாரினருக்கு அப்படி ஒரு ஜாப் வந்து இட்ஸ் அ ட்ரீம். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் அ ட்ரீம் ஓ மோர் தென் தட். அப்படி ஒரு தொழில இருந்துட்டு 12 பேர் இருக்கிறாண்டு வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டு சபையை பொறுப்படுத்த சபையில் முழு நேர ஊழியர் செய்யணும்னு நினைச்சேன். வேலையை ராஜினாமா 3 நாள்ல 3 குடும்பம் இவர் கனவு காண்றாள்னு போயிட்டான். சும்மா போகையில் சபையில் இருக்கக்குள்ள சொன்னான், பாஸ்டர் நான் பிஏ சிஸ்டம் போடுறேன், நான் ஸ்பீக்கர் வைக்கிறேன், மிக்சர் வைக்கிறேன்னு சொன்னவன் போற போது ஸ்பீக்கர் மிக்சர் வயர்ல இருந்து எல்லாம் கொண்டு போயிட்டான். இப்ப எனக்கு வேலை இல்லை, விசுவாசி இல்லை, ஸ்பீக்கரும் இல்லை. கர்த்தருக்கு தெரியும் 10 பேருக்கு வரைக்கும் எனக்கு ஸ்பீக்கர். இப்ப 6 போயிட்டு 6க்கு என்னத்துக்கு ஸ்பீக்கர்? இவர் ஸ்பீக்கர் வச்சு காய்ச்சி ஸ்பீக்கர் பாஸ்டரா இருப்பார். இவர் ஸ்பீக்கரா தான் இருப்பார். இவர் டூவரா மாற மாட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்ப விளங்க இல்லை. எனக்கு உங்களோட பாஸ்டர் மாதிரி ஒரு அனுபவமும் இல்லை. சபையில இங்க இருந்தும் சரியா இருக்கல, இதையும் விட்டுட்டு போயாச்சு. அந்த பாஸ்டர் ஒருக்கா சொன்னார், ஞாபகம் இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும், அக்கினி தம்பமா இப்ப அதெல்லாம் ஞாபகம் வரல. ஏதோ போனோம், கர்த்தர் ஏதோ செய்கிறார். எனக்கு புரியவில்லை சகோதரர்களே, உண்மையா சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவும் புரியாது, பின்னுக்கு போய் திரும்பி பார்க்கலாம் தெரியும் கர்த்தர் சுமந்து வந்த பாதைகளை. அங்கே ஒரு அடிச்சுவோடு தான் இருக்கும், எங்களுடைய கால்கள் நிலத்திலே பதிந்திருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் கொண்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு இதை மட்டும் கொண்டு போகலைன்றா இதை மாதிரி ஒன்று நானே செய்து வச்சிருந்தேன். எனக்கு சொந்தமான ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு லெக்டன் இருந்தது. அவடத்தில் அப்படியே முடங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வர இல்லை. உண்மையாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். நான் ஜெபிக்க இல்லை, அப்படியே ஃப்ளோரில் அப்படியே படுத்துட்டேன். ஐ ஸ்லெப்ட் தட் நைட். ஐ ஸ்லெப்ட். சடனாக எழும்புற ஒருவன் மாத்திரம் இருக்கான். நான் சொன்னேன், ஏதாகிலும் செய்ய வேணும், என்னையாவது செய்யணும். விட்டுட்டு வந்தாச்சு, கர்த்தருக்கு ஒரு காரியம் செய்ய வேணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபிக்கிறதான். ஜெபம் ஒன்று தான் உதவி செய்யும். நான் சொன்னேன், காலையில் 5 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். காலையில் 5 மணி, குளிர் நாடு சகோதரர்களே. இப்போ இந்த வின்டர் டைமில் -25 வரையும் போகும். என்னுடைய வீடு 40 கிலோமீட்டரில் இருக்கு சர்ச்சில் இருந்து. அது ஜெபிப்பான். அவன் சொன்னான், நானும் ஜெபிப்பேன். ஜெபிக்க ஓமன்னு சொன்னவனுக்கு அஸ்மா. காலையில் அவன் துதிக்கிறானோ என்ன செய்யறானோ, நான் நினைக்கிறேன் அந்நிய பாஷையில் பேசுறான், ஆனால் அவன் அஸ்மாவில் இழுத்துட்டு இருப்பான். இப்படிதான் இருக்கு. இப்படிதான் சபை கட்டுப்பட்டது சகோதரர்களே. கர்த்தர் சிந்தையில் ஒரு மாற்றம் தான். உன்னோடு இருக்கிறவர் நான் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர் நான் பெரியவர். நான் போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இடிச்சு கட்டினாங்க, ஏலம் போட்டாங்க. ஒரு 40 சேர் வேண்டிட்டு வந்தேன். 40 பிளாஸ்டிக் சேர், 40 வச்ச. இவ்வளவு தான் இருக்கும் சர்ச், இந்த அளவு தான் பில்டிங். அதில் ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு ஜெபிப்போம், கையெல்லாம் வச்சு ஜெபிப்போம். யாரோ பாஸ்டர் சொன்னெல்லாம் ஞாபகம் வரும். நான் சேரில் கை வச்சு ஜெபிச்சேன். எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். ஜெபிக்க 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 2 வருஷங்கள் ஆகின போகிறது 40 சேர் நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. 40 சேர் புரிஞ்சோடனே இடம் இல்லை, ஒரு இடத்துக்கு போ. 80 சீட் இருக்கிற ஒரு கட்டிடத்தை கொடுத்தாங்க. 2 வருஷத்துல 80 சீட் நிரம்பினது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த சீட் நிரம்புதுன்னு வாடகைக்கு தந்தவங்க பார்த்தாங்க, அந்த சபை செத்து கொண்டிருக்காங்க. 10 விசுவாசி 12 விசுவாசி இருக்கான். நாங்க 80 ஆயிட்டோம். அவங்களுக்கு பயம். they are going to take over this building. ஹல்லேலூயா. சொன்னாங்க, நாங்க கட்டிடத்தை ரெனிவேட் பண்ண போறோம். 10 பேர் இருக்காங்க, கட்டிடத்தை ரெனிவேட் பண்ண போறோம். சொன்னாங்க, வெளியில போங்க. திரும்பவும் போய் ஒரு சின்ன அறையில் ஆராதிக்க தொடங்கினோம். அந்த அறை நிரம்ப ஆரம்பித்தது.
கத்திட்ட சொன்னேன், இனிமேல் ஒரு இடத்தை வாடகைக்கும் போறதில்ல, இருக்கிறதில்ல ஆண்டவரே. நீர் கட்டிடம் தந்தா போறேன், இல்லாட்டி இவ்வளவு பேரையும் ஏதாவது நல்ல சபையில விட்டுட்டு நான் பின்னால போய் உட்கார்றது உமக்கு சித்தமானால் விளங்கப்படுத்தும். ஒரே மாசத்துல கத்தர் கட்டிடத்தை வேண்ட கிருபை கொடுத்தா. ஹல்லேலூயா. கட்டணம் வேண்ட போது இந்த சபையில காசு இல்ல சகோதரர்களே. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு லோன் சங்ஷன் பண்ணின லேடியோட முகத்தை நான் பார்த்ததில்ல. கத்தர் வழி நடத்துகிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தையிலே மாற்றம் பெற வேண்டும். என்னோடு இருக்கிற கத்தர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். கேட்டா சொல்லிக் கொள்வோம். என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய பெரியவர். அப்படியானால் உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எவனையும் எதையும் விட பெரியவராய் இருப்பாரானால் உன்னிடத்தில் வருகிற பிரச்சனைக்கு உனக்குள்ளே வருகிற போராட்டம் என்ன? நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் சொல்றார், கலங்காதே, செய்யாதே, நான் உன் தேவன். நான் உன்னோட கூட இருந்து நடப்பிருக்கிற காரியங்கள் அதிசயமாயிருக்க வாக்குத்தத்தம் அங்கே. வாழ்க்கையில கத்த தந்து இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எதுவாய் மாறி இருக்கு? வேதம் சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா. இந்த உலகம் நடிக்கிறது போல நடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுது. இந்த உலகம் சமாளிக்கிறது போல நீ சமாளிக்க கூடாது, இல்லையா? இந்த உலகம் தரிக்கிற வேஷம் கலைந்து போகிறது சகோதரே. சீக்கிரமா கலைஞ்சு போகுது. எந்த வேஷம் கலைஞ்சிரும்? உங்களோட வேஷம் கலைஞ்சிரும். சில நேரம் தூரமாக இருக்கிறபடினால, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறபடினால, 4 மனுஷரோட பழகாத இருக்கிறபடினால, யூ கேன் சே தட் யூ ஆர் லிவிங் எ சீக்ரெட் லைஃப். அது கலைந்து போகிறது. தேவனுடைய சமூகத்தில் கலைந்து போகிறது. கலைந்து போக வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். நாங்க அவர்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டதும் அவர்கள் கேட்டதுமான வார்த்தை உன்னுடைய கையில இருக்கிறது, உன்னுடைய இருதயத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, காலத்துக்கு கால காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனா உலகத்தானுக்கு வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நானும் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறேன். உலகத்தானுக்கு கடன் பிரச்சனை வருகிறது, உங்களுக்கும் வரும். யார் சொன்னாங்க உலகத்துல நடக்கிறது எங்களுக்கு நடக்காதுன்னு? ஹல்லேலூயா. இந்த பூமியில நடக்கக்கூடியது எல்லாம் கிறிஸ்தவனுக்கு நடக்கு. ஆனா கிறிஸ்தவ சிரிச்சு கொண்டு அதுக்கு மேலே கடந்து போவான். ஹல்லேலூயா. உலகத்தான் செய்யற மாதிரி இல்ல. நான் பார்க்கிறேன், உலகத்தானுக்கு பிரச்சனை வந்தா வட்டிக்காரன்ட்ட போறான், கடன் பண்றான். தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையில நிக்கிறவங்க, உங்களுக்கு பண பிரச்சனை வந்தா என்ன செய்றீங்க? இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் இதை சொன்னோன்னே என் வாழ்க்கையில் சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வறுமையை சந்தித்து இருக்கிறேன். எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா? 40 கிலோமீட்டர் விசுவாசத்தில் கார் ஓடி போயிடுவேன். என் ஃபியூவல் இண்டிகேட்டர் லைட் பற்றி கொண்டிருக்கும். 60 கிலோமீட்டர் தான் ஓடும். ரிசர்வ் டேங்க் 60 கிலோமீட்டர் ஓடும் என் கார். இண்டிகேட்டர் லைட் பற்றி கொண்டிருக்கு. நான் வீட்டை இருந்து எடுக்கக்குள்ள என்ன மனைவி சொல்லுவா, நீங்க காரை பார்க் பண்ணீங்கன்னா உங்களோட காரை நான் எடுத்து போறது பயம். எடுத்துட்டு 2 கிலோமீட்டர்ல லைட் பத்தும், கடைசியா கொண்டு விட்டுட்டு போயிடுவான். சில நாட்கள்ல சில ஜனத்துக்கு உதவி செய்ய நடு ராத்திரியில சகோதரர்களே, குளிர் தேசத்துல வின்டர் முழுவதும் இப்படி இதை விட மோசமா இருட்டா இருக்கும். 40-45 கிலோமீட்டர் நான் போவேன். ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, ஒரு சின்ன ஜெபிக்கிறதுக்கு. ஜெபிச்சு முடிஞ்சோடனே லைட்டை பார்த்தா லைட் டிக்கு டிக்குன்னு அடிச்சு கொண்டிருக்கும். நான் சில நேரம் லைட்டை பார்க்கறது இல்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து ஒத்தாசை வரும்னா அண்ணாந்து பார்க்கறது. ஆண்டவரே, லைட்டை பார்த்தா பயம் பிடிக்கும். என்ன கார் நின்றும் சொல்லோ. ஒரு நாள் கொண்டு போய் காரை நிப்பாட்டுறேன். ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் அடித்தா, 2 லிட்டர் டீசல் அடித்தா நான் வீட்டை போயிடுவேன். என்னுடைய காரில் காசு இல்லை, என் பாக்கெட்டில் காசு இல்லை. என் கிரெடிட் கார்டை போட்டால் மெஷின் விழுங்கிடும். தெரியுமா உங்களுக்கு? ஏடிஎம் மெஷின் சாப்பிடும் கார்டை. காசு மட்டமாக இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதை இழுத்து வச்சிடும். ஹல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. இந்த டேஷ்போர்ட்டில் இருக்கிற அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஒரு குரோனா சேர்த்து 2 லிட்டர் அடித்தேன். கர்த்தர் என்ன வீட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஏன் கொண்டு வந்து சேர்த்தா தெரியுமா?
நான் வறுமையை விசுவசிக்கிறல, வறுமையை பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. I never accept தரித்திரத்தை. ஆனா தரித்திரத்தை சந்திச்சிருக்கிறேன். நான் வியாதியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, ஏனென்றா நான் கர்த்தரை விசுவசிக்கிறேன். அதுக்காக அர்த்தம் இருக்கா நான் வியாதிப்படலன்னு? No, I have been sick. Maybe I am having a chronic sickdom, but I don't accept it. It's going to overcome me. இந்த வியாதி என்னை மேற்கொள்வதில்லை. எங்க போய் நின்றாலும் சொல்லுவார், அந்த வியாதி மேற்கொள்வதில்லை, நான் விசுவசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். உடைய வாழ்க்கையில விசுவசிக்கிறவர் இன்னார் என்று நீங்க நிச்சயித்திருப்பீங்களானா நீங்க உலகத்துக்குரிய வேஷம் தரிக்க மாட்டீங்க. உலகத்துல பிரச்சனை வந்தா அலறான், கத்துறான், அபவிசுவாசமான வார்த்தை சொல்றான். எங்கட என்ன வார்த்தை வருது? நம்முடைய பிள்ளைக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட திருமணம் நின்று போகுது. உலகத்தை என்ன செய்யறான் தெரியுமா? கோவிக்கிறான், பேசுறான். இதற்காய் செய்தவங்களுக்கு போய் ஏதாவது பழி வேண்டுகிறான். நாங்க என்ன செய்யறோம்? நாங்க பரிசுத்த பழி வேண்டுதல் வச்சிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு என்னண்டு பரிசுத்த பழி வேண்டுதல்? கதை சொன்னா என்ன, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இல்லையா, உங்களுடைய எதிரிகளுக்காக அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய விரோதிகளுக்காக ஜெபிங்க, அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யுங்க. தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லுகண்டு வேதம் சொல்லி இருக்க. நாங்க சொல்லுவேன் தெரியுமா, உனக்கு ஜெபிக்கிறேன், ஜெபம் பாரு. நான் முடங்கால இருந்தேன்டா என்ன நடக்கும் தெரியுமா? இது உலகத்துக்கு ஒத்த வேஷம் சகோதரர்களே. நீங்க கத்தர உங்களுடைய வழக்குகளுக்கு இழுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, என்னுடைய நேசர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே தொங்குகிற போது, வையகப்படுகிற போதும் அவர் பயமுறுத்தாது இருந்தார். What we are doing? How many times we are going around and threatening people by saying that I am going to pray. God is going to take the revenge on you. Is it true? Is it right? நீங்க நினைக்கிறீங்களா இது நல்ல மண்டை? நாங்க நினைக்கிறது சரின்னு நினைக்கிறோமா? தேவன் உனக்கு பழி வேண்ட ஜெபிக்கிறார். அவர் பழி வேண்டுகிற தேவனாக இருந்தா உனக்காக எனக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது மன்னியும் என்று ஜெபிச்சிருக்க மாட்டார். தன்னை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று தாயினுடைய கற்பத்திலே யூதாஸ் கரியோத்து உருவாக முன்பதாகவே அறிந்த தேவர் அவனுடைய பாதங்களை கழுவினாரே தவிர அவனுடைய கால இழுத்து கன்னத்தில் அறையவில்லை. He will never cross what he taught us. அவர் கற்பித்து கொடுத்திருக்கிற காரியங்களையும் அவர் நியமித்த நியமனங்களையும் அவர் மாற்றாது, அதன் மேலே குறுக்கறுக்காது இருக்கிற தேவர் ஒரு நாளும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய சிந்தை மாற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானா தாய் தகப்பன் எங்களுடைய சிந்தை மாறணும். கிறிஸ்துவனுடைய சிந்தையே நம்மிலே இருக்க கடவதாக. கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லை சகோதரனே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம், உலகம் நடக்கிற மாதிரி நடக்கிறோம். பிரச்சனை வந்தா பதறுகிறோம். வேதம் சொல்லுகிறது விசுவாசி பதறான். அந்த விசுவாசி பதறான் வார்த்தை என்னத்துக்கு நல்லா தெரியுமா? பைபிள்ல அடிக்கிற ஸ்டிக்கருக்கு தான் நல்லா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒட்டப்பட்டதா இல்லை. வீட்டுல ஃப்ரேம் போடுறதுக்கு நல்லதா இருக்கு, யாருக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில வரக்குள்ள எத்தனை பதட்டம், எத்தனை போராட்டம், எத்தனை பேர்ட்ட போய் சொல்றீங்க. கிறிஸ்தவன் தான் அதிக பதறது. அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிறவர், உன்னை புதிதாக்க விரும்புகிற கர்த்தர். எத்தனை பேர் புதிதாக விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் எத்தனையோ வருஷமா ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, நல்ல சத்திய போதனையில் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுகிறது. உடைய வாழ்க்கை மாறும்படியாய் ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுகிறது. சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாற்ற விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மற்றது என்னவா வாசிங் அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, மறுரூபமாகுங்க.
You need a transformation. You need a transformation. வேறொன்றும் தேவையில்லை சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து கால் கழுவிட்டு வந்தார்ல, வரக்குள்ள பேதுரு சொன்னா, ஐயரே என்னுடைய காலை நீர் கழுவுறதா, கழுவக்கூடாதுன்று. இயேசு என்ன தெரியுமா பேதுருக்கு சொன்ன வார்த்தை? தலை முழுகினவனுக்கு கால் கழுவினா மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த உங்களுக்கு மறுரூபமானா காணும். ஹல்லேலூயா. நீ மறுரூபமானா காணும் சகோதரர்களே. உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிவிடும், அவருடைய நிலைகள் மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய நிலை மாறாது இருக்கிறது. We are not going to the next level. We are just coming, going, doing the same thing, and we are not enjoying. எங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கையெழுத்து காட்டுங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும், எல்லா நிலையிலும் எப்போதும் எல்லா பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் நாங்க அநேகர் சந்தோஷமா இல்லை. உலகத்தில் இருக்கிறவன் போராட்டம் வந்தா அலறுவான், பதறுவான், கவலைப்படுவான். வேதம் சொல்லுது, பரிசுத்த பவுலை கொண்டு பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 6-7வது வசனம் வரையும் சொல்லுது, சந்தோஷமாயிருங்க. பிலிப்பியருக்கு நிருபம் எழுதக்குள்ள நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்ல பைபிள் ஸ்டடி போகுது. உங்களோட போதகர் பைபிள் ஸ்டடியை நான் பார்க்கிறேன். God is doing many things inside me because of his teaching. But உங்களுக்கு ஏதாவது செய்திருக்குதா? அவருடைய டீச்சிங் என்னை மாற்றுது. நான் அவரை பிரைஸ் பண்ண சொல்லல, அவரை பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன அவர் என்ன கண்டா கூப்பிடுற டே இண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடி உங்களை மாற்றி இருக்க வேணும் சகோதரர்களே. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானா உங்களை நான் அடுத்த முறை காண்ற போது அந்த மாற்றத்தின் உச்சகட்டத்தில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. Don't believe that I can't change. Nobody can't change me. Whatever I decide, but I couldn't stand there. நான் என்ன தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தில் நிற்க முடியவில்லை. எனக்கு மாமிச பலவீனம் இருக்கு, மற்ற மனுஷருடைய போராட்டம் இருக்கு. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வர விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவா. ஹல்லேலூயா. உன்னுடைய மனம் மாறுதல் எப்படி இருக்க வேண்டும்டா, ஏசாயாவை போல இருக்க வேண்டும். அவன் பிள்ளையா இருக்கா, இவன் பிள்ளையா இருக்கா, அந்த சிஸ்டர் அப்படி இருக்கிறா, இந்த பிரதர் அப்படி இருக்கிறா, அந்த பாஸ்டர் அப்படி குத்தி போட்டார், இந்த ஊழியக்காரர் அப்படி அடிச்சு போட்டார். இல்ல, ஏசாயா சொன்னா என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையை காண்கிற மனுஷன் முதலாவது சொன்னா என்ன தெரியுமா? ஓ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. அவ கதைச்சதுக்கு கதைக்க விடுறதா? நான் அதான் கதைச்சேன். நோ, நீ தேவனுடைய மகிமையோட, தேவனுடைய வார்த்தையோட, தேவனுடைய பிரசன்னத்தோட நீ கடந்து போயானா உனக்குள்ள இருக்கிற உணர்வு என்ன தெரியுமா? நான் எப்போ நினைக்கிறது, இப்பெல்லாம் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆனா நான் அசுத்த உதடுள்ள மனுஷர் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ரெண்டும் உண்மையான நிலைப்பாடு இன்றைக்கு எங்களுக்கு சகோதரர்களே. நாங்க அசுத்த உதடுள்ள மனுஷர். எங்களோட அசுத்த உதடு சும்மா இருக்காது. அசுத்த உதடுள்ள மனுஷர் நடுவிலே வாசம் பண்ணுகிறபடினால they will provoke you. உங்களை கோபமூட்டுற நேரம் அந்த அசுத்த உதடு வெளியில வந்துடும். ஆனா என்ன இதுக்கு தீர்வு? என்ன இதுக்கு தீர்வு? என்ன இதுக்கு தீர்வு? கர்த்தர் அக்கினி தணலை அசுத்த உதடுள்ள மனுஷருடைய வாயில வைக்க தேவையில்லை, என்னுடைய வாயில வைத்தா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உலகத்தை திருத்த போறல, அவருக்குள்ளதை தான் புதிதாக்குகிறார். எங்களை திருத்த ஊர் திருந்தும் சகோதரர்களே, நாடு திருந்து, தேசம் திருந்தும், உலகம் திருந்து. ஏனென்றால் கர்த்தர் எங்களை கொண்டே உலகத்தை கலக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் கலக்கப்படுகிறவர்களாய் மாற்றி கொண்டிருக்காங்க. ஏனென்றா சிந்தையில ஒரே நினைவு என்ன தெரியுமா? ஒன்றில் நான் நல்லம் இல்லை, இல்லாட்டி என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ரெண்டும் நல்லம் இல்லை, நான் நல்ல கர்த்தர் உன்னை புதிதாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை புதிதாக்குவேன். கூறிய பற்கள் உள்ள புதிய இயந்திரமாய், மலைகளை பதறாக்குகிற இயந்திரமாய் நான் உன்னை மாற்றக்கூடும். விசுவாசிப்பாயானால் மகிமையை இன்றைக்கு காணுவாய்.
ஹல்லேலூயா. விசுவாசிச்சா இன்றைக்கு கர்த்தருக்காக மலைகளை பதறாக்குகிற கூரிய பற்கள் உள்ள இயந்திரமாய் கர்த்தருக்கென்று பேசி, கர்த்தருக்கென்று வாழ்ந்து, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு ஜனமாய், சபையாய் கர்த்தர் பாவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடைய பாஸ்டருக்கு கர்த்தர் 20,000 பேர் தரிசனம் கொடுத்துட்டார். Don't think it's a dream, it's a vision. ஹல்லேலூயா. கனவுகள் கலைந்து போகும், தரிசனங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. கனவுகள் கலைந்து போகும் சகோதரர்களே, தரிசனங்கள் நிறைவேற கர்த்தர் வைத்திருக்கிறதா இருக்கிறது. அது பொய் சொல்லாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாங்க சொல்லல, ஊழியக்காரர் சொல்லல, யாரோ வருகிறவர் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் வரும், ஆனால் அது தாமதியாது, சீக்கிரமாய் வருகிறது. உனக்குள்ளே மாற்றம் வந்தா, if you are not ready to receive or serve 20,000 people, what God can do that? சிந்திச்சு பாருங்க. 20,000 பேரை சமாதானமாய் நடத்துகிற ஒரு அன்பு உள்ளம், ஒரு சகிக்கிற ஒரு நிலைப்பாடு, வாய் பேசாது ஊழியம் செய்கிற நாங்க மாறாவிட்டா 20,000 அவர தலையில வச்சா என்ன செய்வார்? அவர் துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுவார். நான் அதிக நாட்களா என்னிடத்துல கர்த்தர் ஒரு தரிசனம் சொன்னார். நான் அதிக காரியங்கள் அப்படி காண்றதில்லை. கர்த்தர் எனக்கு சொன்னார், 500 ஆத்துமா 300 வாலிப பிள்ளை தருவேன்னு சொன்னார். இப்ப 30 இருந்த வாலிப பிள்ளை 15 மாறிச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு, அங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள். என்ன வயதினுடைய போராட்டம், வாழ்க்கையினுடைய இழுப்பு என்ற நானும் 10 வருஷம் பின்மாற்றம், நான் அதுபடியா ஏற்றுக்கொள்றது. கர்த்தர் கொண்டருவார். சில பிள்ளைகள் கலாசாலையில் படிக்க போயிட்டாங்க. இப்போ 10-12 பேர் இருக்கான். இப்பயும் சொல்லுவேன்னா 300 வாலிப பிள்ளை தருவார். ஹல்லேலூயா. என் மகண்ட காலத்தில் இல்லை, என் சொந்த கண் காணும். இதை சொல்லிட்டு இருக்கிறபடியே தான் அவன் சொல்கிறான், இவர் கனவு. எஸ், ஐ எம் அ குட் ட்ரீமர். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கனவு இருக்கக்குள்ள ஒரு நாள் எனக்கு மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய அந்த ஸ்பீச் ஞாபகம் வந்து, இட் வாஸ் அரவுண்ட் 2 o'clock in the night. போய் உட்காந்து யூடியூப் அடிச்சு மார்ட்டின் லூத்தர் கிங் த ட்ரீம் ஸ்பீச் தெரியுமோ தெரியும் உங்களுக்கு? உலகத்தை மாற்றி அடிமையை உலகத்தை ஆளுகிற ஆளுநராய் இன்றைக்கு வைத்திருக்கிற ஸ்பீச். 40 years ago when he was 37 he gave a speech. நியூயார்க்ல கருப்பு ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்குள்ள, அடித்து ஒடுக்கப்பட்டிருக்கக்குள்ள ஒரு கருப்பு மனுஷனுடைய ஸ்பீச், ஐ ஹேவ் அ ட்ரீம், ஐ ஹேவ் அ ட்ரீம். இவ்வளவுதான். நான் அதை திருப்பி பார்த்தேன், கண்ணால் தண்ணி ஒழுகுது. ஆண்டவரே, எல்லாரும் சொல்ற பழிச்சொல்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நான் சொன்னதை இன்றைக்கு திரும்பி பாரு. அவர் சொல்றார், அந்த ட்ரீம்ல கருப்பு பிள்ளைகளும் வெள்ளை வாலிபர்களும் கைகோர்த்து நடக்கிற நாட்கள் வரும். 40 வருஷத்துக்கு முதல் சொல்றார், நடக்கிற நாட்கள் வரும். அந்த நாட்களிலே ஆளுகை செய்ய கருப்பினத்தார் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி. இஸ் a pastor, don't, is a Baptist pastor. Hallelujah. is a Baptist pastor. ஒரு கருப்ப சொன்ன வார்த்தையை கர்த்தர் ஒபாமா மூலம் நிரூபித்தார். Can you believe that? They were slaves, இல்லையா? அடிமைகள். ஒபாமாவோட சந்ததியை போய் பார்த்தா அடிமைகள். இன்றைக்கு அமெரிக்காவை ஆளுகை செய்யல. உங்களோட தேசத்திலேயே இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்குள்ளேயும் அந்த தலையீடு இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய கனவு மாறுமானா, தேவனுக்குள்ளாக நீ காண்ற தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது. ஒரு மனுஷனுடைய கனவு நிறைவேறுமானா, தேவன் தருகிற தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் 20,000 ஆத்துமா. எத்தனை பேருக்கு விருப்பம்? எத்தனை பேருக்கு விருப்பம்? ஜாயின் சர்ச்சில் 20 ஆத்துமா. சில பேருக்கு இப்போ யோசனை, எங்கட பாடே இப்படி இருக்கு, இன்னொரு 20,000 கொண்டு வந்து. இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை இல்லையா? நம்மையே ஒழுங்கா விசாரிக்கிறல, வீட்டுக்கு வராரு இல்ல, உன்னையே விசாரிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வயசு வாலிபனுக்கு
ஒரு பிளையரை கட்டி, ஒரு பெம்பஸை கட்டி விட்டா அப்படி இருக்கும். ஒரு சூப்பி போத்தலை கொடுத்து ஒரு 30, 38 வயசு, 20, 25 வயசு, 15 வயசு, இல்லை 10 வயசுக்கே யோசிச்சு பாருங்க. ஒரு பெம்பஸோட சூப்பி போத்தல் சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா கனவேர் இருக்கிறீங்க ஆவிக்குள்ள. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாங்க இப்ப சூப்பி போத்தல் பெம்பஸோட திரியிறான். என்ன பார்க்குறாங்கல்ல, எனக்கு பிரைஸ் லோட் சொல்லல, அவ பார்த்த பார்வை சரியில்லை, இவன் இப்ப எல்லாம் அவவோடு தான் சேர்றாங்க, இவங்க இப்ப ஒரு புது குரூப். யாரு சொல்றது? பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள். You are not matured. If you are going to mature, God is going to give you 20,000 tomorrow. ஏனென்றா பலவானுக்கோ பலவீனனுக்கோ உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பலவானுக்கோ பலவீனனுக்கோ உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் தரல, நாங்க தாங்க மாட்டோம். We don't have that capacity in ourselves. நான் அடிக்கடி சபையில சொல்றது, நீ நினைக்காத கர்த்தர் தந்த தரிசனம் பொய்யண்டு. 10 பேரோட இருந்ததை 150 பேரை மாத்தலமண்டா, 150 பேரோட இருக்கிறத 1500 மாத்துறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஊழியக்காரன் தரிசனம் காண்கிறானோ அந்த ஊழியக்காரனுடைய தரிசனத்தோடு ஜனங்கள் தங்களுடைய மனதிலே புதிதாகிறார்களோ அங்க மாத்திரம் தான் எழுப்புதல் நடக்கிறது. Believe that. ஊழியக்காரனுடைய தரிசனத்தோட தேவ வார்த்தையோட மனம் புதிதாக்கப்படாம எழுப்புதல் வராது சகோதரர்களே. அந்த எழுப்புதல் சிதறடிக்கப்படும். நேற்று மழை பெஞ்சு கொண்டது, வெள்ளமா இருந்தது. நான் கேட்டேன், வீதி வழியெல்லாம் இப்படி வெள்ளம் இருக்கு, முந்தின காலத்துல எல்லாம் அந்த ஆத்துவாயை விட்டு விடுவாங்கல்ல, போயிரும் என்று சொன்னேன். எனக்கு என்னுடைய மைத்துன சொன்ன என்ன தெரியுமா? இல்ல இல்ல, இப்ப கடல் அளவு உயரமா இருக்கு, இப்ப வெட்டுனா கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துடும். உடனே தான் நான் யோசிச்சேன், இதே தானே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கிற காரியம். உலகத்தை பாருங்க, எழுப்புதல் வரக்குள்ள ஆற கொண்டு வருவாங்க. கர்த்தர் ஆற கொண்டு வருவார், எளியவர்களை கொண்டு வருவார், திருத்த முடியாதவர்களை கொண்டு வருவார், குடி போதையினாலே கிடக்கிறவ கொண்டு வருவார், மனநிலை பாதிக்கப்பட்டவரை கொண்டு வருவார். எல்லா விதமான மோசமான ஜனங்களை திருத்துறதுக்கு எழுப்புதலுக்குள்ள கொண்டு வருவார். கடல் தண்ணி ஆத்து நீரை விட உயர்ந்திருந்தா ஊர்தான் கெட்டு போகும், சபை பழுதா போயிரும் தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் என்ன, உங்களுடைய போதருக்குள்ள ஒரு தரிசனம் வந்துட்டு, he was talking about that. I'm so happy. I love people who think big. இப்பெல்லாம் என் மனசை மாத்திட்டா. முந்தியெல்லாம் எனக்கு பயம், முந்தியெல்லாம் பெரிய ஒரு தாழ்மை. ஒரே ஜெபம் எப்படி தெரியுமா? பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழுதி, நான் ஒரு குப்பை. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு தடவை, நான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, எல்லா பிளக்கும் ஃபயர் ஆயிட்டு நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்குள்ள டக்குன்னு ஆவியானவர் என் மைண்ட்ல என் ஜெபத்தை ஞாபகப்படுத்தினார். நான் யோசிச்சுட்டேன், இன்றைக்கு காற்றுதான் ஒன்றும் இல்லை, மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லாத அல்லது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காரியத்துக்கு உதவி செய்யாத ஒரு மனுஷன் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு பொங்குது. ஒரு வார்த்தையில இருத்தாட்டுவான். எப்படி இருத்தாட்டுவான்? அவனை குற்றப்படுத்தி இருத்தாட்டுவான். அவன் வாழ்க்கையில அந்த கில்ட்டியில மறக்க இல்லாத இருத்தாட்டுவான் வாயில வருது, இங்க நிக்குது. என்ன பொங்கி 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 வழியுதே, தெரிந்தானே உங்களுக்கு? பொங்கி கொண்டிருக்கு. அடுத்த நிமிஷம் வரப்போகுது, ஆவியான கிளிக் பண்ணார். மகனே எப்படி நீ ஜபிக்கிற? நீ சொன்ன தூசியும் குப்பையுமான மனுஷன், குப்பைக்கு என்னடா தன்மானம் என்று கேட்டார். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நீங்களும் ஜபிப்பீங்க. ஏன்னா யாக்கோபே சிறுபூச்சியே, நான் குப்பையும் புழுதியுமான மனுஷன், 6வது கிண்டு நானண்டா எலும்பி தாண்டவம் ஆடுகிற பெரிய அசுரன் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவன் ஞாபகப்படுத்தினா, ஈகோ, குப்பைக்கு என்ன ஈகோ? உனக்கு என்ன அவ்வளோத்துக்கு? வாய் மூடிட்டு. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத நீங்க விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. நீங்க நினைப்பீங்க, விரும்புகிற ஆண்டவரே
என்னால் முடிக்கல, என்னால் முடியல. எஸ் லார்ட், ஐ லவ். வேதம் வார்த்தையை பற்றி சொல்லுது. இப்ப யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியம்மா. I'm going to finish. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வாசியம்மா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உண்டாயினது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தையினாலே சகலமும் உண்டாயிற்று. எல்லாம் உண்டாயிட்டு சொல்ல, உண்டாக்குறது கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல. as a simple thing. அவர் நினைக்க 1000 இல்லையா, அவர் சொல்ல கட்டளையிட நின்று விடும். எப்படி அவருடைய வார்த்தை என்று சொன்னா, அவர் வார்த்தையை அனுப்பினார், அங்கே உண்டாயிற்று. உண்டான எல்லாம் நிலைபெறப்படும்படியாய் அந்த வார்த்தை இன்னும் திரும்பவில்லை. திரும்புகிற நாளே இந்த பூமி வெந்துருகி போகும். ஹல்லேலூயா. அவரோட வேர்ட் திரும்பாது என்று சொன்னேன்ல, ஒரு வார்த்தை வேதத்துல இருந்து. அவரோட வார்த்தை திரும்பிச்சுண்டா, அவரோட வார்த்தை அனுப்புனது எல்லாம் நின்றும், எல்லாம் அப்படியே விழுந்துடும் டொப்புண்டு. அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். சூரியன் இன்றைக்கு வரையும் வெளிச்சம் கொடுக்கிறது. எப்ப அந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செய்து திரும்புதோ, சூரியன் மங்கி போகும் என்று வேதம் சொல்லுது. ஒரு நாள் வரப்போகிறது, அவருடைய வார்த்தை அவரிடத்துல திரும்ப போகிறது. திரும்புகிற அன்று நானும் நீயும் அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாய் நிற்கிற நிலையிலே போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க வேணும். கர்த்தர் கேட்கிறா, இன்றைக்கு நீ மாற ஆயத்தமா இருக்கிறியா? மனம் திரும்ப தேவையில்லை சகோதரர்களே, நீங்க மனம் திரும்பிட்டீங்க. you are born again. உங்கள்ட்ட கேட்டால நீங்க சொல்றீங்க தானே, நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று அறிகிற ஒரு அறிவு வேணும். உங்களுக்கு தெரியுமா கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் என்னென்று? கர்த்தர் பூமியை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கி முடிந்தார். ஆனால் ஆதியாகமம் 2வது வசனம் சொல்லுது, அவர் உருவாக்கின எல்லாம் குழப்பப்பட்டு போயிற்று. இப்ப அங்க எல்லாம் நடந்துருச்சு. 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில லூசிபர் உலகத்திலே விழுந்து உலகத்தை கலக்கி அதையெல்லாம் சீர்கெட்டதாய் மாற்றிவிட்டால் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் போனதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கிட்டு அப்படியே விடுற கர்த்தர் அல்ல. கர்த்தர் உன்னை உருவாக்கினா, உன்னை அழைத்தா, உனக்கு பேர் சொல்லி இருக்கிறார், உன்னை ரட்சிக்க பண்ணி இருக்கிறார், இன்னைக்கு உன்னை வியாதியை குணமாக்கி இருக்கிறார், உன்னை சுற்றி செய்யப்பட்ட பில்லி சூனியங்கள்ல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஆனா அவர் ஒரு காரியம் செய்ய போகிறார். ஆதியாகமம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார், எல்லாம் சகலதும் நன்மையாயிருந்தது. அங்கே இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்குள்ளாகவே பிதாவானவர் உருவாக்கி விட்டார். ஆனா 2வது வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் போயிற்று. பூமியானது வறுமையும் ஒழுங்கின்மையுமாய் போயிற்று. கர்த்தர் அழைத்தது உண்மைதான். இன்றைக்கு கன பேர் டவுட் பண்றது, அவருடைய ரட்சிப்பை குறித்து டவுட், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை குறித்து டவுட். என்ன, நான் முந்தி நல்லா இருந்த, இப்ப எப்படி இருக்க? இந்த என்னட்ட சொல்லுவாங்க சில பேர், இந்த கருப்பு புத்தகத்தை தூக்குன நாள்ல இருந்து பாஸ்டர், அந்த கருப்பு புத்தகம் உன்னையில இருந்த கருப்பை எல்லாம் உறிஞ்சா விட்டா நீ இன்றைக்கு செத்து போயிருப்ப. உன்னையில இருக்கிற பாவத்தை உறிஞ்சினபடியே தான் அந்த புத்தகம் கருப்பா போட்டது ஒழிய அந்த புத்தகம் சிவப்பு. ஹல்லேலூயா. அது பரிசுத்தப்படுத்துகிற புத்தகம். சொல்லுவாங்க, எப்ப முந்தியெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்ப ஏலாம் இருக்கு. ஏன்? ஏன்டா கர்த்தருடைய சத்தியம் வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட என்னையால எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஒருவனுக்கு வாய் திறந்து பேச முடியாது இல்லையா? நான் சும்மா இருக்கேன், எனக்கு மேல விளையாட்டு காட்டுறான், எனக்கு என்ன ஓச்சரா, என்றதை பறிக்கிறா, என்றதை அபகரிக்கிறா இல்லையா, என்ற மனுஷி மேல கண்ணை போடுறான். என்ன
என்ன பஞ்சாதிக்கு பேசுறா, எல்லா பிரச்சனையா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் யோசனை, என்னடா நம்மளோட வாழ்க்கை கெட்டு போச்சோ. முந்தியெல்லாம் ஒரு வார்த்தை என்ன, வாயை திறந்து நின்றாலே கிட்ட நிக்க மாட்டான். என்ன எனக்கு எத்தனை பயம், எத்தனை பேருக்கு என்ன யோசிச்சு பாருங்க. ஊர்ல சண்டியனா இருந்தவனுக்கு போற வாரெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போக எப்படி இருக்கும்? என்னட்ட இருக்கான் நல்ல சண்டியாங்க. என்ன வேற வேற ஆவியில நிறைந்து அக்கினிய பிறப்பிச்சவங்க இப்ப இருக்கிறான் பரிசுத்த ஆவிக்குள்ள. சொல்லுவான் பழைய ஆளா இருந்தேன்டா. அப்ப சொல்றோம், அப்ப பழைய ஆளை இன்னும் தாக்கலையோ சொல்ற. என்ன என்ன கதை சொன்னேன், அது வரும். பழைய ஆளா இருந்தேன்டா தம்பி. அவன் நான் சொல்றேன், பழைய ஆள் இன்னும் மறக்க இல்லை. எங்கேயோ கை காலெல்லாம் உயர்த்திட்டு தான் இருக்கிறார். என்ன எங்கேயோ நெஞ்சுக்கு மேல கொஞ்சம் மண்ணை போட்டு அமர்த்தின மாதிரி ஏதோ அமர்த்தி இருக்கு, கை காலெல்லாம் வெளியில இருக்கு. அதெல்லாம் பழைய ஆள் ஞாபகம் வருது. வேதம் சொல்லுது முழுசா புதைங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதைச்சிட்டீங்களான்னு கேளுங்க. இப்ப சேர்ச் விட்டு போனோடனே வீட்டை சேலஞ்சு இருக்கு. நம்முடைய அசுத்த உதடுக்கு வெளியில போக்குள்ளே இருக்கு. யாராவது பக்கத்து வந்துடும். என்ன சுவாபம் மாத்துறது கஷ்டம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற போது அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்தினுடைய வல்லமையை முறையடிக்கிறது. பாவத்திலே இருந்து விடுதலை பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிற போது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்நானத்துக்குள்ளே நான் போய் உயிர்த்தெழுகிறதுக்கு ஒப்பான அந்த உயிர்த்தெழுக்குள்ளே விளம்பி வாரபடினால சாபம் முறிஞ்சிடும். There won't be any curse. If you go through a baptism, everything is there. ஆனா சுவாபம் உங்களுடைய எழும்பி நடந்து வரும். Beware of it. கவனமா இருங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால சுவாபம் மாறாது. சுவாபம் நீங்க மாத்தணும்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. அதெல்லாம் பாருங்க, சுவாபத்தை மாத்துறது கஷ்டம். ஏனென்றா சுவாபம் உன்னுடைய சுதந்திரத்தோட கத்தர் தந்திருக்கிறது. உடைய சுவாபம் மாறுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அபிஷேகம் தேவை. உடைய சுவாபத்தினுடைய நுகத்தடியை முறிக்கிற ஒரு அபிஷேகம் தேவை. நீ சிந்தித்தபடி இனிமேல் சிந்திக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் தேவை. பேசினபடி நான் இனிமேல் பேச மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் தேவை. நடந்தபடி நான் இனிமேல் நடக்கிறதில்லை என்ற ஒரு பிடிவாதம் தேவை. அப்பதான் சுவாபம் மாறும். பாருங்க, அதனால தான் நான் சொன்னேன், நீங்க ஜாயின் சர்ச்சுக்குள்ள நிக்கிறதுனால உங்களோட சுவாபம் மாறிட்டு நினைக்காதீங்க. எங்களுடைய சுவாபம் மாறாம இதுக்குள்ள வந்து நின்றோம்டா ஜாயின் சர்ச்சில் சுவாபம் மாறிடும். சில பேர் ஆவிகள் மிகவும் பலம் உள்ளது. ஹல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் மாறுவாங்க. அதனால தான் தமிழ்ல சொல்றான் பாரு, உன்னுடைய நண்பனை சொல்லு நீ யார் என்று சொல்லுவேன். I can tell you who you are. உன்னை பற்றி நீ சொல்ல தேவையில்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சொல்லு, நான் சொல்லுவேன் நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்டா. ஏனென்றா you will be influenced by their character. அதனால வேதம் சொல்றது, மனம் புதிதாகிறதுனாலே 2 ஸ்டெப். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். சில வேளை நாங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது போல பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் மாற்றப்பட்டிருந்தது. உன்னுடைய வாழ்க்கை வறுமையும் ஒழுங்கின்மையுமாய் மாற்றப்பட்டிருக்கு சகோதரனே, சகோதரி. தேவன் உருவாக்கினது உண்மைதான். தேவன் அங்கே இருந்தது உண்மைதான். உன்னை அழைத்தது உண்மைதான். உனக்கு ரட்சிப்பு தந்தது உண்மைதான். எல்லாம் சரி. ஆனா இப்ப உன்னுடைய வாழ்க்கை வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கை வறுமையாயிருக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கை வறுமையாயிருக்கு? ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்களா உங்களோட சுவாபம்? பாத்தீங்களா? வேதம் கேட்காம எட்டி பிள்ளையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்மால் எக்ஸாம்பிள். இட்ஸ் a very small example. ஏண்டா எங்களுடைய பழக்கம், பிள்ளை விளையாடினா பிள்ளை அழுதா ஆடுற பிள்ளை அழுது. உங்களுக்கு வசனம் கேட்குதானே? ஏதோ அந்த பிள்ளை உங்களுக்கு கேட்குற வசனத்துக்கு மேலால அழுகிற மாதிரி எட்டி பார்க்குறீங்க. டோன்ட் worry about it. You change yourself. Kids, they are going to cry. You know that? எந்த சேர்ச்சில் வச்சிருக்க புள்ள நடுவில் ஏறி டான்ஸ் ஆடி தெரிஞ்சாலும் நீ வசனம் கேளு, உன்னை மாற்றிக்கொள்ள.
ஏனென்றா இன்றைக்கு எல்லாம் என்னை சுற்றி மாற வேண்டும், நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் என்று நின்றமெண்டா ஒரு நாளும் மாற்றம் வராது. You change. You need a change. You need a reformation. You need a transformation. எங்களுக்குள்ளே சீர்திருத்தம் வர வேண்டும் சகோதரர்களே, எங்களுக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். பாருங்க, இவ்வளவு நேரம் நின்று நாங்க காய்ச்சிட்டு இருந்தா குழந்தை அழாம இருக்குமா? அதுக்குள்ளேயும் சொல்லுவோம், அதுக்குள்ளே இன்னொரு பரிசுத்த நிலையில இருக்கிற ஒரு அறிக்கை இருக்கு. அந்த வார்த்தை வர்ற நேரம் பார்த்து பிசாசு அந்த பிள்ளை அங்க பிசாசு ஒன்றும் பிள்ளைகளை வராது. என்ற மைண்ட் தான் சரியாகல. We always give excuses and find excuses, but God is saying, you change, there will be a change. Hallelujah. உங்களை மாற்றுங்க, உங்களை மாற்றுங்க, உங்களை மாற்றுங்க, எல்லா சூழ்நிலையில உங்களை மாற்றுங்க. வறுமை ஒழுங்கினமா இருக்கட்டும். என்ன வறுமை ஒழுங்கினமா இருந்ததா? என்ன ஒழுங்கினமா இருந்ததா? பூமி. என்ன நீங்க என்னத்தால உருவாக்கப்பட்டீங்க? மண் அங்க இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சயின்ஸால இப்ப ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க, நிலத்தில் இருக்கிற அத்தனை மினரலும் நம்ம பாடியில இருக்காமண்டு. You know that? பாருங்க, நான் கேட்டோன்னே உங்களோட சிந்தை வர இல்லை, நாங்க பூமியால உருவாக்கப்பட்டோம். பூமியில என்ன இருக்குன்னா மண் இருக்கு, மண் மட்டுமா இருக்கு. என்ன நானும் இப்ப சொல்ல போறேன், நான் பழைய ஆளா இருந்தா உங்களோட தலைக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. பூமியானது வறுமையும் ஒழுங்கினமும் ஆக்கப்படுதுண்டா, நானும் நீயும் வறுமையும் ஒழுங்கினமும் ஆக்கப்படுற சந்தர்ப்பம் இருக்கு. ஹல்லேலூயா. யூ ஆர் மேட் ஆஃப் டஸ்ட். மண்ணும் இல்லை, நீங்க புழுதினால உருவாக்கப்பட்டீங்க. கர்த்தர் தான் கொஞ்சம் உயர்த்தி மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ இந்த பூமியினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால, ஹல்லேலூயா, நீ ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் ஆகிறதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதை சத்துரு செய்வான். ஆனா முடிவு அதல்ல. நீ வறுமையும் ஒழுங்கினமானாலும் உண்மையிலே அசைவாடி கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோலை விடல பூமியின் மேலே. அவர் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்த அந்த பூமியின் மேலே அசைவாடினவர். உண்மையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை புதிதாக்க போகிறார். அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், he was in a control on you. God is going to say, let it be the light. மேலே ஒளி உருவாகட்டும் என்று கர்த்தர் இப்ப சொல்ல போகிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை தான் சொல்லுது, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னா. வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, வறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கு, சீராய் சிந்திக்க முடியவில்லை. கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போமா? ஒரு விஷயம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் நாங்க.